பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ஆம், ஒரு தேவனுடைய மனுஷன் தீமையை முற்றிலும் அவன் வெறுக்கிறவனாக காணப்பட வேண்டும். தீமை என்பது அவனாலும் அல்லது அவன் மூலியமாகவும் எந்த இடத்திலையும் செயல்படவே கூடாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அப்படி என்றால் தேவன் முற்றிலுமாக தீமையையும் தீமை செய்கிறவர்களையும் அவர் புறக்கணிக்கிறவராய் இருக்கிறார், வெறுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது தீமையை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்தவர்களுடைய சிந்தையும் இருதயமும் நன்மையையே அவைகள் யோசிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலைகளில் அல்லாமல் ஒருவன் அவனுடைய சிந்தையிலே, அவனுடைய இருதயத்திலே, அவனுடைய மாம்சத்திலே தீமையை யோசிக்கிற வேளையிலே அது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் தீமையை யோசிக்கிறவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வழிகளை விட்டு விலகுகிறவர்களும் தவறுகிறவர்களுமாய் இருக்கிறோம். ஒரு மனிதன் நன்மையை செய்கிற பொழுது அவனுடைய வழியும் அவனுடைய பார்வையும் அவன் நோக்கும் திசையும் காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்விலே வாய்க்கும். தீமைக்கு செவி சாய்க்கிற பொழுது, தீமையின் வழிகளிலே நடக்கிற பொழுது அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய பேச்சுக்களும் அவனுடைய நடக்கைகளும் அது எல்லோருக்கும் அது மிகுந்த வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியமாக மாத்திரமல்ல, அவனை கனகீனப்படுத்துகிறதற்கு அவனே முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தவனாக காணப்படுவான். தேவன் நன்மை செய்கிறவராய் மாத்திரம் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தாராம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக மாத்திரம் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் எவ்வித பாவமும் இல்லை, அவரிடத்தில் எவ்வித தீமையும் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், நன்மையே இல்லாமல் ஒருவனுக்கும் தீமையை செய்யாதே என்று. தீமை செய்கிறவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல, நன்மை செய்கிறவர்கள் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய சந்ததியானது தீமைக்கு செவிசாய்க்காது. தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் தீமையை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தீமைகளை யோசிக்கிறவருடைய பாதை அது அழிவை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது என்று வலியுறுத்துகிறது. ஆகவே நம்முடைய வழி, நம்முடைய பாதை நன்மையானவைகளாய், நன்மைகளை யோசிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நன்மையை அன்றி தீமையையும் நாம் ஒருவருக்கும் செய்யப்படலாகாது. செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலியமாய் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையின் வழிகளிலே நடந்து நீர் வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷ சாலைக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து உம்முடைய ஆசீர்வாத எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய பழக நீர் உதவி செய்யும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.